வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச நாட்டு தக்காளி வச்சு டேஸ்ட்டான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் மாறும்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக நுணுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 குண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அந்த கட்டி பெருங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த 1/2 கிலோ நாட்டு தக்காளி இருக்குல்ல, அதை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போது இந்த பெருங்காயம் பொரிச்ச எண்ணெயிலேயே அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி இதில் சேர்க்கவும் அந்த எண்ணெய்க்கு பொரிஞ்சு வரும். இது கூட ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நல்லா மசிஞ்சு வரும். சட்னி அரைக்கிற அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா குழம்பு ரேஞ்சுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஹீட்லேயே பேஸ்ட் அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்சி ஜாரில் மாற்றும் போதே இந்த பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய பெருங்காயம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அடிகனமான கடாயில் 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி பெருங்காயம் பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 50 கிராம் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் அளவுக்கு சிவப்பு மிளகாத்தூள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கலருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கழுவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. மசாலா அந்த தக்காளி அதை எல்லாமே சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் வெல்லம் எதுவும் சேர்ப்பீங்களா? வெல்லம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அந்த வெந்தய பொடி, அதை இதில் ஆட் பண்ணிப்போம். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்டியான நாட்டு தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கண்ணாடி ஜாரில் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.